இந்த வீட்டுக்குள்ள இந்த டாக்ஸிக் கும்பல் ஒன்று இருக்குது. அந்த கும்பலினுடைய இன்னொரு அலையா விருந்தாளி அமித். ஆக்சுவலாக அந்த கும்பலுடைய மெம்பர்ஸ்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா பார்வதி, கமருதீன், அமித், கானா வினோத், இவங்கெல்லாம் இந்த 4 பேரும் ஒரு டீம். இந்த 4 பேர் கொண்ட பழைய சோறு 4 பேர் அப்படின்னு கூட இவங்களை கூப்பிடலாம். இந்த 4 பேர் கொண்ட கூட்டணியினுடைய முதல் டார்கெட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திவ்யா அவர்கள். இந்த ஒரு 2 வாரங்களாக திவ்யா வந்து வேற மாதிரி ஒரு கேம் வந்து விளையாடுறாங்க. பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. யார்கிட்டையும் எந்த பிரச்சனைக்கும் போல, தேவையில்லாத விஷயங்கள் அங்கே பேசலை, எந்த வம்பு தும்புக்கும் போல, தான் உண்டு தான் டாஸ்க் உண்டுன்னு இருக்கு. எல்லார்கிட்டையும் நல்லாவே பேசிக்கிட்டு, முன்னாடிலாம் அவங்க வந்து இங்கே யாருமே சரி கிடையாது, எல்லாருமே மோசமானவங்க அப்படின்னு பேசுவாங்க. அந்த மாதிரி எதுவுமே பேசாமல் அவங்க பாட்டு அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக இன்னைக்கு டாஸ்கில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கானா வினோத் டீம் தோற்று போச்சு. ஆக்சுவலாக கானா வினோத், சுபிக்ஷா, எப்ஜே இவங்கெல்லாம் நிறைய பாட்டு பாடுறவங்க. ஆனால் இன்றைக்கி போட்ட ஒரு பாட்டையும் அவங்க கண்டுபிடிக்கல அப்படிங்கிறது வந்து நமக்கே சிரிப்பாக இருந்துச்சு. இத்தனைக்கும் கானா வினோத் வந்து கன்னித்தீவு பொண்ணா சாங் அவருக்கு தெரில, அடிக்கிற கை அணைக்குமா அப்படின்ற அந்த பாட்டு தெரில, அடிக்கிற கை தான் அணைக்கும் அந்த பீட்டை பிடிச்சிட்டாப்புல. ரொம்ப சுலபமாக ரொம்ப நேரமாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க திவ்யாவும் அமித்தும். அடி கை காட்டுறாங்க, அணைக்குமா காட்டுறாங்க. அவருக்கு அந்த வார்த்தையும் கண்டுபிடிச்சிட்டாப்புல, அடி கீரை கை தான் அந்த பாட்டு, பழைய பாட்டுக்கு போயிட்டாப்புல. ஸோ அதுதான் அவங்க ரிப்பீட்டடாக பண்ணிக்கிட்டே இருக்காங்கன்னும் போது அவர் யோசிச்சு இதில் வேறு ஏதாச்சும் சாங் இருக்கான்னு யோசிச்சிருந்தாலே இந்த லைட்டாக அப்படின்னு மாற்றிருந்தாருன்னா இந்த பாட்டு வந்துட்டுருக்கான். அவருக்கு அந்த பாட்டு தெரியுது. அதுக்கப்புறம் உட்காந்து பாடுறாரு. ஆனால் அந்த பாட்டு தெரியாமல் எவ்வளோ நேரமாக அவங்க கண்டுபிடிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ ஒரு சிங்கர்ஸாக இவங்க தோத்துட்டாங்க. சரிங்களா, அப்படி தான் சொல்லணும். இந்த டாஸ்க் முடிஞ்ச பிறகு இந்த டாஸ்க் நடந்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு பிரச்சனை நடக்குது. கனி அவர்கள் வந்து ஒரு ரைம்ஸ் ஒன்று பாடுறாங்க. அதாவது கனி வந்து ஒவ்வொருத்தரையாக டார்கெட் பண்ணி நம்ம வந்து ட்ரிகர் பண்ணலாம். கனி, எப்ஜே, இப்போ வினோத்துக்கு வந்து அவருடைய பாட்டு வந்து பாடுறாங்க. சாண்ட்ராக்கு என்ன பண்ணணும் அப்படின்னும் போது அவங்க வந்து ஒரு ரைம்ஸ் பாடுறாங்க. அவங்க என்ன இன்டென்ஷனில் பண்ணாங்கன்னா நமக்கு தெரியாது. ரைம்ஸ் பாடினோடனே சாண்ட்ரா வந்து அஃபெக்ட் ஆகிட்டாங்க, ட்ரிகர் ஆகிட்டாங்க. குழந்தைங்களை வச்சுலாம் பாடாதீங்க, நீங்கள் எதுக்காக வந்து எமோஷனோட எதுக்கு வந்து நீங்கள் கேம் விளையாடுறீங்க அப்படின்னு அவங்க கேட்டாங்க. டாஸ்க் முடிஞ்சு இவங்க பார்வதி டீம் தான் ஜெயித்தாங்க. அவங்க டீம்லேருந்து ஒருத்தருடைய குழுமம் தான் இருக்க போகுது. ஸோ இந்த விஷயம் வந்த பிறகு சண்டை வருது. கனிக்கும் சாண்ட்ராவுக்கும் சண்டை வருது. நீங்கள் எப்படி வந்து அப்படி சொல்லலாம் அப்படின்ற ஒரு சண்டை வருது. அந்த சண்டை அப்பயே முடிஞ்ச பிறகு நைட்டில் மறுபடியும் அந்த சண்டையை கனி அவர்கள் கொண்டு வராங்க. இது குத்தி விடுறது வந்து விக்கல்ஸ். எப்பயுமே விக்கல்ஸ் வந்து எதனா ஒன்று நடந்துச்சுன்னா சாரி கேட்கணும் அப்படின்னு அடம்பிடிப்பாப்புல. அதே மாதிரி சாரி கேட்க சொல்கிறாரு. கனியை போய் நீங்கள் பேசுங்க அப்படின்றாப்புல. கண்டிப்பாக நீங்கள் பேசி ஆகணும் அப்படின்றாரு. கனி வராங்க, பேசுகிறாங்க, சாண்ட்ரா கிட்ட பேசுகிறாங்க, எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு தலையெல்லாம் கூப்பிட்டு வச்சு பேசுகிறாங்க. சாண்ட்ரா ஒரே வார்த்தையை என்னால் மன்னிப்பு கேட்க முடியாது, நீங்கள் அப்படி தான் பாடின மாதிரி எனக்கு தோணுது, இப்போயும் நான் சொல்கிறேன், என்னால் மன்னிப்பு கேட்க முடியாதுன்னு அவங்க சொல்லிட்டாங்க. இந்த பேசிக்கிட்டு இருக்கும்போது தான் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாப்பாடு வந்து அடுப்பில் வச்சுருக்கிறாங்க போல். திவ்யா கிச்சன் டீம்ன்றதுனால திவ்யா வந்து போகிறாங்க. போயிட்டு அந்த சாப்பாடை வந்து தூக்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க போல். அடி பிடிக்க போது சம்திங் ஏதோ அவங்க அப்படி தான் சொன்னாங்க. திவ்யா பின்னாடி ஆதிரியும் போகிறாங்க. திவ்யாவுக்கு எப்பயுமே ஒரு பழக்கம் இருக்குது. டக்குன்னு எதனா ஒரு வாய்ஸ் கேட்டாலோ, டக்குன்னு எதனா ஒன்று ஜெர்க்கானாலோ கத்திடுறாங்க அந்த இடத்துல. அதை அவங்க வேணும்னு பண்ணுறாங்களா இல்லை அவங்களோட நேச்சரே அதுதானா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அப்படி வந்து ஆதிரி என்ன பண்ணுறாங்கன்னா, திவ்யா வந்து போகும்போது அந்த அது என்னது கடாய், அந்த பாத்திரம் அதுவும் சூடாக இருந்திருக்க போல இருக்குது. ஆதிரை போயிட்டு இப்படி எட்டி பார்க்குறதுக்கு திவ்யா மேலே கை வச்சுருக்காங்க. சடனாக கை வச்சோன்னா அவங்க பயந்துட்டு கத்திட்டாங்க. கத்துன உடனே எப்ஜே வந்து ஏ லூசு அப்படின்றாப்புல. கமருதீன் கோவம் ஆயிட்டார். ஏன்னா பல இடங்களில் வந்து திவ்யா கத்துறது வந்து கமருதீனுக்கு பிடிக்க மாட்டேங்குது. அது மட்டும் இல்லாமல் காலையில் தான் அமித் அவர்கள் வந்து சாண்ட்ரா கிட்ட சொல்லிட்டு இருந்தாப்புல, ஓவராக அட்டென்ஷன் சீக்கிங் பண்ணுறாங்க கத்தி அப்படின்னு சொல்லிட்டு. இவங்களுக்கெல்லாம் கோவம் வந்துடுது. கோவம் வந்து கமருதீன் வந்து என்ன சொல்கிறாருன்னா, லூஸ் மாதிரி கத்திக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுறாப்புல. அதுக்கப்புறமா இன்னொரு வார்த்தை என்னன்னா அங்கெல்லாம் செத்தா போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை கேட்டுறாப்புல. இதை கேட்ட உடனே வந்து திவ்யாவுக்கு வந்து கோவம் வந்துடுது, ஆதிரிக்கும் கோவம் வந்துடுது. 2 பேருமே கேட்குறாங்க, எதுக்காக அந்த வார்த்தையை சொன்னேன், நீங்கள் எதுக்காக அப்படி சொல்கிறீங்க, கத்துறது வந்து என்னுடைய பழக்கம், அது நான் என்ன பண்ணுறது, நான் டக்குன்னு பயந்துட்டேன், நான் கத்திட்டேன்.
சாரி. ஸோ அதை வந்து சொல்லிட்டு இருக்கும்போது கமருதீன் வந்து ஒரு வார்த்தையாக பேச வராப்புல, இதெல்லாம் சொல்கிறாப்புல, ஏன்னா யாரா செத்தா போயிட்டாங்க, வேணா ஃபயர் இன்ஜினை வர சொல்லு, அப்படி இப்படின்னு என்னென்னமோ பேசுகிறாப்புல. அப்போ பார்வதி வந்து அடக்குறாங்க, டே ப்ளீஸ்டா வார்த்தை விடாதரா, ப்ளீஸ்டா. ஏன்னா வீக்கெண்டில் மறுபடியும் திட்டு வாங்கிடக்கூடாது அப்படிங்கிறதுனால மேடம் வந்து ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்காங்க. திவ்யா வராங்க, ஆதிரி வராங்க, கேட்டுட்டு வந்து போயிடுறாங்க, எல்லாரும் பிரிஞ்சு போயிடுறாங்க. கமருதீன் இப்போ இந்த இடத்துல என்ன சொல்கிறாருன்னா, வாண்டடாக திவ்யா வந்து அவரை புல் பண்ணுறாங்களாமா, பேச வைக்கிறாங்களாமா, வார்த்தையை வாயிலேருந்து பிடுங்குறாங்களாமா. ஏங்க, சாண்ட்ராவுக்கும் கனிக்கும் ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனை சீரியஸான ஒரு பிரச்சனையான்னு கேட்டால் அவங்களுக்கு அது சீரியஸான பிரச்சனை, நமக்கு அது சீரியஸான பிரச்சனையே கிடையாது. இந்த பிரச்சனைக்கும் திவ்யா கத்துனதுக்கும் ஏதாச்சும் சம்பந்தம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இதை எப்படி ஃப்ரேம் பண்ணுறாங்கன்னா, இங்கே ஒரு சீரியஸான ஒரு இஷ்யூ போயிட்டுருக்கு, அதை டைல்யூட் பண்ணுற மாதிரியும் டிஸ்ட்ராக்ட் பண்ணுற மாதிரியும் நீங்கள் கத்துறீங்க, பிளான் பண்ணி அவங்க கத்த கிடையாது, அது வந்து நம்ம தொடர்ச்சியாக நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம், ஓகேவா? அப்படி சொன்ன உடனே வந்து இவங்களும் ரியாக்ட் பண்ணி வார்த்தைகள்லாம் விடுறாங்க, கத்துறாங்க, இவங்களும் திவ்யாவும் கத்துறாங்க. திவ்யாவுமே வந்து சில விஷயங்களை கேட்டுக்க மாட்டுறாங்க. ஸோ அவங்கக்கிட்ட அந்த ஒரு பிரச்சனை இருக்குது. இது அங்கேயே வந்து ஒரு பெரிய வாக்குவாதமாக மாறுது. பார்வதி வந்து கமருதீனை கூட்டிகிட்டு போகிறாங்க மடக்கி. அதுக்கப்புறமா உள்ளே போயிட்டு பேசிக்கிறாங்க. சபரி, அரோரா இவங்க கிட்டலாம் பேசிகிட்டு இருக்கும்போது அமித் வந்து சாப்பாடு வேணும்னு கேட்குறாப்புல. ஒரு 5 மினிட்ஸ் அமித், இவங்க திவ்யா வந்து அவங்க சைடு நியாயத்தை சொல்கிறாங்க. வெளியில் உட்காந்து மொத்த பேரும் கழுவிக்கிட்டு இருக்காங்க. யார்? பார்வதி, அமித், கமருதீன் எல்லாருமே மொத்தமாக வந்து திவ்யாவை தான் கழுவிக்கிட்டு இருக்காங்க. என்ன இந்த மாதிரி சும்மா கத்திக்கிட்டே இருக்கிறது, இது வரைக்கும் இவர் கமருதீன் என்ன சொல்கிறாரு, என் கூட 1.5 வருஷம் நடிச்சிருக்காங்க, இது வரைக்கும் அவங்க அப்படி கத்துனதே இல்லை, சும்மா இவன் நடிக்கிறா, அதை பண்ணுறா, இது பண்ணுறான்னு சொல்லிட்டு கழுவிக்கிட்டே இருக்காங்க. இந்த சைடு திவ்யா வந்து பேசிகிட்டு இருக்கும்போது அமித் வந்து சாப்பாடு வேணும்னு கேட்குறாரு. ஒரு 5 மினிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் பார்வதி வரும்பொழுது, பார்வதி பற்றி தான் நமக்கு தெரியும்ல, வந்தோடனே சாப்பாடு எனக்கு பசிக்குது, சாப்பாடு போடுவீங்களா மாட்டிங்களா அப்படின்னு கேட்ட உடனே அப்படி தான் கேட்குறாங்க. கேட்ட உடனே திவ்யா என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஆதிரி கிட்ட நீ போய் போடுமா அப்படின்ட்டாங்க. ஸோ உடனே வந்து பார்வதி அங்கே வந்து அஃபண்ட் ஆகிட்டாங்களாமா. அஃபண்ட் ஆகிட்டு, இதோ பாருங்க, நீங்கள் போடலன்னா சொல்லுங்கள், நாங்களே போட்டுக்கிறோம் அப்படி இப்படின்னு இவங்க சொல்ல ஆதிரி வந்து போட்டுட்ருக்காங்க. அது ஒரு வாக்குவாதமாக நடக்குது. என்ன வாக்குவாதம்னா, நீங்கள் அவ்வளோ ஹாஷாக அங்கே பேசியிருக்க வேணாம், பார்வதிக்கிட்ட நீங்கள் வந்து அப்படி சொல்லியிருக்க வேணாம், நீங்கள் போய் போட்டுக்கோங்கன்னு எப்படி நீங்கள் சொல்லுவீங்கன்னு கேட்க, நான் அவங்கள சொல்லலை, நான் ஆதிரி தான் நீ போய் போடுன்னு சொன்னேன், நான் பார்வதியை சொல்லலை அப்படின்னு சொல்ல இந்த ஒரு பிரச்சனை, இங்கே ஒரு ஸ்பீச் போயிட்டுருக்கு. வெளியில் பார்வதி வந்து உட்காந்துட்டு என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்க, வாடி வா, நாளைக்கு இதை வச்சு ஒன்று குத்துறேன் வா, ஃபர்ஸ்ட் பர்ஃபார்மர் வரும்ல, இதே காரணமாக சொல்லி குத்துறேன் வா. உடனே அது வந்து கை கொடுக்குறாப்புல யார்? கமருதீன். இங்கே வந்து கமருதீனுக்கும் திவ்யாவுக்கும் ஒரு பிரச்சனை இருக்குது. 2 பேரும் பேசிக்கிறது இல்லை. ஆனால் டாஸ்க்குன்னு வந்துட்டாலோ இல்லை ஜென்ரலாக எதனா ஒரு விஷயம்னாலும் பேசிட்டு தான் இருக்காங்க. இப்போ அவங்க கத்துனது வந்து அவ்வளோ பெரிய தப்பான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஏன்னா அவங்க ரெகுலராக அதை பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதை வந்து வச்சுக்கிட்டு இந்த விஷயம் டைல்யூட் ஆகுது. இப்போ சாண்ட்ரா கனி பிரச்சனை கூட பெரிய பிரச்சனை கிடையாது. இவங்க கேட்டாங்க, அவங்க இல்லைனாங்க, முடிஞ்சு போச்சு. இதுக்கு வந்து சாரி கேட்கணும். சாண்ட்ரா ஒரே வார்த்தையாக என்னால் சாரி கேட்க முடியாதுன்ட்டாங்க. இந்த பிரச்சனைக்கு நடுவில் இதை டைல்யூட் பண்ணுறதுக்காக இவங்க கத்துறாங்க. அப்படியே ஒரு மாதிரி எப்படி சொல்கிறதுனா, அப்படி கேரக்டரை கொஞ்சம் கொஞ்சமாக அசாசினேட் பண்ணுறது. ஸோ அந்த இடத்துல சுபியும் வேறு ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க. என்ன பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க? என்னதான் இருந்தாலும் நீங்கள் பார்வதிக்கிட்ட அப்படி கத்திரிக்கக்கூடாது. பார்வதி உடனே சமையல் செய்கிறதெல்லாம் சொல்லி காட்டக்கூடாதுங்க, அது உங்கள் வேலை, செஞ்சு தான் ஆகணும், அது உங்களுக்கு புண்ணியம். ஏமா இந்த ஸ்கூல் டாஸ்கில் நீ சொல்லி காமிச்சியம்மா, நான் தான் எல்லா வேலையும் செஞ்சேன், நான் தான் எல்லாமே பண்ணேன், சமையல் செஞ்சால் மட்டும்தான் புண்ணியமா, வெசில் வாஷ் பண்ணாலாம் புண்ணியம் கிடையாதா? உனக்கு தேவைன்னா நீ சொல்லி காட்டுவேன், தேவையில்லானா இதே மாதிரி பேசுவேன். ஸோ பார்வதி வந்து இதெல்லாம் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு, அந்த கிரட்ஜெல்லாம் அப்படி மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு, வர்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸில் இதே காரணமாக சொல்லி உன்னை நான் குத்துவேன். வர்ஸ்ட் பர்ஃபார்மர் அப்படிங்கிறது வந்து டாஸ்க்கை வச்சு எல்லாத்தையும் வச்சு தான் நம்ம வந்து பேசணும். ஆனால் இங்கே எங்கே பர்சனலாக கொண்டு போகிறது யார்? நான் உன்னை பார்த்துக்கிறேன், உன்னை வரட்டும், ஒரு மாதிரி பின்னாடி இருந்து த்ரெட்டன் பண்ணுறது. முன்னாடி பேசுகிறதுக்கு தைரியம் கிடையாது. திவ்யா முன்னாடி பேசிட்டா திவ்யா பல விஷயங்களை கிளறுவாங்க. ஏன்னா நேற்று பாத்ரூமில் இருந்து கமருதீன் வந்ததை பார்த்த ஒரே ஆள் திவ்யா. இது வரைக்கும் எங்கேயும் அவங்க வாய் திறந்து பேசலை. நீ ஓவராக பேசின அப்படின்னா அவங்க பேச ஆரம்பிப்பாங்க. அதனால் நேரில் பேச பயம், தைரியம் இல்லாமல் பின்னாடி உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறது யார்? பீடை. ஸோ இந்த ஒரு பிரச்சனை வந்து இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடந்துச்சு. இது வந்து நாளைக்கு வர்ஸ்ட் பர்ஃபார்மரில் பார்வதி சொன்னாங்க அப்படின்னா நாளைக்கு நம்ம பார்வதியை வந்து புலகலாம். திவ்யாவை சொல்லவே கூடாதான்னு கேட்டிங்கன்னா நான் அப்படி சொல்லலை. கரெக்டான வேலிடான ரீசன் சொல்லி நீங்கள் யாரை வேணாலும் நாமினேட் பண்ணுங்கள், நமக்கு பிரச்சனையே கிடையாது.
அது வந்து நமக்கு தேவையே கிடையாது. இவங்க அவங்கன்னு இல்லை, எல்லாருக்கும் ஒரே நீதி தான். திவ்யா இடத்துல வேறு யார் இருந்தாலும், ஏன் திவ்யாவே இதை பார்வதிக்கு பண்ணாலும் நான் கேட்பேன், இது தப்பு. ஸோ இதான் இப்போ நைட் நடந்த விஷயம். இதை பார்க்கும்பொழுது உங்களுக்கு என்ன தோணுது? உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் இந்த விடைபெறுவது நான் அரவிந்தன்.